நீலாங்கரை இல்லத்திலிருந்து பட்டினம்பாக்கம் சென்றிருக்கிறார் தாவேக்க தலைவர் விஜய். இது பற்றி பேசுவதற்காக தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ரேவதி. ரேவதி வணக்கம். ஏற்கனவே பேசியிருந்தோம், அவர் பட்டினம்பாக்கத்திற்கு செல்வதற்காக என்ன காரணம் இருக்கும், அங்கு ஆலோசனை மேற்கொள்ள இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து நீங்க பேசலாம். நிச்சயமா. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் அவங்கள சூழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து ஒரு போராட்டம் நடத்துறதா இருக்கட்டும், பிரச்சாரம் நடத்துறதா இருக்கட்டும், பல்வேறு சவால்களை சந்திக்கிறதா அந்த கட்சி மாவட்ட செயலாளர்கள் தரப்புல இருந்து தொடர்ந்து சொல்லப்பட்டது. அவர்கள் வழக்கறிஞர்களும் எந்த கட்சிக்கும் இல்லாத அளவுக்கு தங்களுக்கு பல விஷயங்களை சொல்றதாகவும் பல கட்டுப்பாடுகளை விதிக்கிறதாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இந்த பிரச்சார கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயமா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. கிட்டத்தட்ட எந்த விஷயத்திலயும் இல்லாத அளவுக்கு, எந்த ஒரு கூட்டத்திலேயே நடக்காத அளவிற்கு தமிழக வெற்றி கழகத்தோட இந்த கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்துல இந்த 27ஆம் தேதி இரவு நடந்த இந்த கூட்டத்துல கிட்டத்தட்ட 40 பேர் இந்த பிரச்சார கூட்டத்தில் இருக்கக்கூடிய கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்திருக்கிறாங்க. இது ஏற்கக்கூடிய விஷயமா இல்ல, எந்த அளவிற்கு ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கு. ஒரு பிரச்சார கூட்டத்திற்கு வந்து ஒரு நடிகர் மோகத்திலேயோ அல்லது ஒரு நடிகர் அரசியல் தலைவரா இருக்கிறாரு, அவரை முதல் தடவை பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்த கூட்டம் இந்த அளவிற்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா வந்த கூட்டத்துல 40 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சோகமான நிகழ்வா இருக்கு. இந்த விஷயத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 குழந்தைகள் வரைக்கும் அந்த 40 பேர்ல உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த விஷயத்தை தொடர்ந்து பல்வேறு கட்சி தலைவர்களும் அடுத்தடுத்து உடனடியாக முதலமைச்சர் நள்ளிரவே சென்றார். துணை முதலமைச்சர் பல்வேறு கட்சி தலைவர்களும் நேரடியா செஞ்சு அவங்களோட அஞ்சலியை செலுத்துறது மட்டும் இல்லாம ஆறுதல் தெரிவித்து அவங்களோட கருத்துக்களையும் சொல்லிட்டு வந்தாங்க. இந்த சூழல்ல தமிழக வெற்றி கழகம் கூட்டத்துல இது நடந்திருக்குது. அதாவது அவங்களுடைய பிரச்சார கூட்டத்துல இந்த விஷயம் நடந்திருக்கு. 40 பேர் வரை உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா ஏற்பட்டிருக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சியை பொறுத்த வரைக்கும். இந்த இழப்பு ஒரு பேரிழப்பா இருந்தாலும் அதுல இருந்து அந்த கட்சி மற்றும் இல்லாம அந்த கட்சியோட தலைவர்கள் அந்த விஷயத்துல இருந்து அவங்க எப்படி மீண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அவங்க மேல இந்த பல்வேறு வழக்குகளும் போடப்பட்டிருக்கு. குறிப்பா கரூர் பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மேலையும் புசி ஆனந்த், அதாவது பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்டவர்கள் மேலையும் வழக்குகளும் போடப்பட்டிருக்கு. இந்த நிலையில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மேல இந்த வழக்கு போடப்படுமா, அவர் கைது செய்வாரா அப்படின்ற விஷயங்களும் கேள்வியா எழுப்பப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூர் மாவட்டத்திற்கு நேரடியா சென்று பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 40 குடும்பங்கள், அதாவது 40 உயிர் போயிருக்கு, அது மட்டும் இல்லாம காயமடைந்து இன்னும் மருத்துவமனையில சிகிச்சையில இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இவங்களை நேரடியா சந்திச்சு ஆறுதல் தெரிவிப்பதோ அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த உதவித்தொகையை கொடுக்கிற விஷயங்களும் நேரடியா இவர் செய்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி இல்லைன்னா கூட எப்பொழுது கரூர் மாவட்டத்துக்கு பாதிக்கப்பட்டவங்களை நேரில் சந்திக்கிறதுக்கு விஜய் வருவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. இந்த சூழல்ல தான் ஆதவர்ஜுனா நீதிமன்றத்தை நாடி அவங்களுடைய விஷயங்கள், அதாவது நேரடியா சென்று அந்த நிவாரண தொகையை அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வழங்கணும், அதுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்திட்ட கேட்டிருக்கிறாரு. அனுமதி பெறப்பட்ட பிறகு ஆதவர்ஜுனா நேரில் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த சூழல்ல அவங்க நேரில் செல்லும் பொழுதும் கூட மக்களுடைய அந்த மனநிலை, அவங்களை எதிர்கொள்ற விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த விஷயங்களை எல்லாம் தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய அரசியல் கட்சி, அவங்க நடத்தின ஒரு பிரச்சார கூட்டத்துல 40 உயிர் பலியா இருக்கு அப்படிங்கிற போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு பழக்கப்பட்ட, அதாவது பல ஆண்டுகளா அரசியல் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கட்சியில இருக்கிற ஆட்சியை பிடிச்ச கட்சிகள் கூட்டத்துல நடைபெறாத விஷயம், அவங்களே எதிர்கொண்டிராத விஷயமா இருக்கக்கூடிய நிலையில இந்த புதிய கட்சி நடத்துற இந்த கூட்டத்துல நடந்த இந்த உயிரிழப்பு அவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அதை அவங்க எதிர்கொள்வதற்கான விஷயங்களை அடுத்த கட்டமா என்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்யலாம், யாரை போய் சந்திக்கணும், நேரடியா எப்படி போய் அவங்களை அணுகிறது அப்படின்ற பல விஷயங்களும், இந்த வழக்கு இருக்கட்டும் அதை எப்படி கையாளணும் அப்படின்ற விஷயங்களையும் கூட தமிழக வெற்றி கழக தலைவர் அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பதவியில் இருக்கக்கூடியவர்களோட சேர்ந்து ஆலோசனையில மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அடுத்த கட்டமா என்ன செய்யணும், இந்த வழக்கை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாத விஷயம் இருக்கும். நிறைய கேள்விகளும் இருக்கும். அதற்கான விடையை தேர்ந்தெடுக்க அவங்க அந்த கட்சி சார்ந்த ஆட்களோட பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்காக தான் நீங்க பட்டினம்பாக்கம் இல்லத்திற்கு விஜய் வந்திருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா இந்த 27ஆம் தேதி இந்த பிரச்சனை நடந்த பிறகாக திருச்சி விமான நிலையம் வந்து சென்னை வந்து நீலாங்கரை இல்லத்திற்கு வந்தவர் அதற்கு பிறகு யாரையுமே சந்திக்கவில்லை. குறிப்பாக வீட்டிலிருந்து வெளியேவே வராமல் இருந்த விஜய் இன்றைய தினம் காலையில் புறப்பட்டு தனது பட்டினம்பாக்கம் இல்லத்திற்கு வந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய நிலையில
நேரடியா வந்து ஆலோசனை செய்ய இருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா தனியா அவர் இங்க வந்து பொதுவாவே இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் கட்சியோட முக்கிய விஷயங்கள் பேசுறதுக்கோ அவங்களுடைய கட்சி சார்ந்த ஆட்களுடைய சேர்ந்து ஆலோசனை பண்றதுக்குமா இடமாவே இது இருந்திருக்குன்னு நம்மளால முன்னாடி நடந்த விஷயங்களை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இன்றைய தினம் இந்த விஷயத்தை தொடர்ந்து இந்த விஷயத்தை அடுத்த கட்டமா எப்படி எடுத்துட்டு போறது, வழக்குகளை எப்படி கையாளுறது, நேரடியா மக்கள் எப்ப சந்திக்க போறோம், அடுத்து நம்ம பிரச்சார நாட்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு, அதுக்கான நடைமுறைகள் என்னவா இருக்கும், காவல்துறை தரப்புல இருந்து அடுத்து என்ன சொல்லப்படும், நேர்ல மக்களை இனிமே சந்திக்க முடியுமா, எப்படி சந்திக்கிறது, பல்வேறு விஷயங்களை இது தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க, அதை எப்படி எதிர்கொள்றது, இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. அதற்கான விடைகளையும் அடுத்த கட்டமான செயல்பாடுகளை எப்படி கொண்டு கொள்ளலாம் அப்படின்ற விஷயங்களையும் பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தற்போதைய சூழலை பொறுத்தவரை நாம் பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மட்டுமே இந்த இல்லத்திற்கு சென்றதை பார்க்க முடிந்தது. இதற்கு முன்னதாகவே இந்த கட்சி சார்ந்த பொறுப்பாளர்கள் இங்கு வந்து விட்டார்களா அல்லது இனிமேல் இங்கு வந்து இந்த ஆலோசனை மாதிரியான நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் கேள்வியா தான் இருக்கு. தொடர்ந்து இதற்கான செயல்முறைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதால அனைவருமே அது தொடர்பாக தெரிஞ்சு கொள்வதற்கான ஆர்வலோட காத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவரின் விஜய் அடுத்த கட்டமா என்ன செய்வார் அப்படின்ற விஷயத்தோட கேள்வியோட தொடர்ந்து இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் சார்ந்த அடுத்த கட்ட நடைமுறைகள் செயல்பாடுகள் என்னவா இருக்கும், அவர் கரூருக்கு எப்ப செல்வார் அப்படின்ற விஷயம் ஆலோசனை மூலமா பதில் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம்.